இன்றைக்கி அமாவாசை. நாங்கள் வீட்டில் செஞ்சுருக்க சாப்பாடை பாருங்கள். சுட சுட சாதம், பூசணிக்காய் சாம்பார் பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூசணிக்காயும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கோம். பருப்பு உப்பு பருப்புன்னு பேர். பருப்பில் வேக வச்சு உப்பு போட்டு வச்சுருக்கோம். அதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நெய் உருக்கி வச்சுருக்கோம். பசு நெய் உருக்கி வச்சுருக்கோம். இது வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் ரோஸ்ட். அமாவாசைன்னா எல்லோரும் வாழைக்காய் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் வாழைக்காய் வாங்கி ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வெள்ளை பூசணிக்காவை தயிர் பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப விசேஷமான காய், கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க. அதில் தயிர் பச்சடி. இது பாயசம், பால் பாயசம், சேமியா பால் பாயசம். பால்லையே செஞ்சுருக்கோம், தண்ணியே ஊற்றாமல் பால் மட்டுமே ஊற்றி செஞ்சுருக்கோம். இது குட்டி குட்டியாக என் பேத்திகளுக்கு வடை தட்டி போட்டிருக்கேன். இது கேரளா அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். இது தக்காளி ரசம், தயிர், வீட்டில் ஊற்றின தயிர். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. குழந்தைங்களுக்கு மாம்பழம்.